ஏமா ம் வெட்டிட்டு வந்து வச்சிட்டியா? ஆமாம், இது எல்லாம் வீடியோ போட்டிருக்காட்டி என்ன. அப்புறம் எப்போவுமே நம்ம முறிஞ்சு போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சிலேயே முறிஞ்சு விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுன்ட்டே ஓட்டுக்கிறதுக்கு இந்த ஒரு டைமாவது ஏதோ உருப்படியாக ஒரு 4 சீப்பு இருக்க மாட்டேங்குது. அதுவுமே குட்டி அதனால சாயிலியாட்டிருக்குது. அதனால் அதை ஒன்றையாவது வீடியோ எடுத்து போடலான்ட்டு எடுக்கிறையா. இங்கே பாருங்க, இப்போ இன்னும் இவ்வளோ நேரமாக வீடெல்லாம் வலிச்சு முடிச்சுங்க. இந்த மஞ்சள் கோப்பி அதிகமாக நான் போடவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்க துணியிலலாம் ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சளாக ஆயிடுது. அப்புறம் கீழே ஏதாவது விழுந்து அப்படியே ஆராதனை எடுத்து சாப்பிட்றது. அதனால் அது போடுறதே இல்லைங்க. அதனால் இப்படி கலர் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக சின்னாம்பு அடித்து வீடு வலிச்சாச்சு. பெட்ஷீட்டெல்லாம் காய போட்டிருந்து எல்லாம் மழை வருதுன்னு உள்ளே எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு உப்பு பருப்பு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. அவங்க அப்பா செவியூருக்கு கிளம்பிட்டா. அப்படி நீ அங்கே நல்ல வேலை நான் செஞ்சதுனால பரவாயில்ல, அங்கேயும் சாப்பிடாம வந்திருக்குற. சாப்பிடவே இல்லை நான். இங்கே வந்து இப்போ நான் சாப்பிடுன்னு சொன்னதுனால ஏதோ சாப்பிட்டா. அப்படிங்க இன்னும் சக்தி சாப்பிடவே இல்லை. இங்கே வருங்க, பாத்திரம் கழுவி இங்கே கமுத்தி வச்சுருக்குறோம். இதில் வந்து இந்த துணியை மிஷினில் ஓட்டு அலாசி போட்டது அவங்க அப்பா, பாத்திரம் கழுவுனது அவங்க அப்பா, வீடெல்லாம் வலிச்சிட்டு சாப்பாடு செஞ்சது நான். வீட்டில் இருந்ததுனால இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டா. அப்படிங்க இன்னைக்கு அவரே விளக்குனாராக்காம நான் வந்தாச்சு விளக்கிட்டு பண்ணல. அப்புறம் கச்சன்னு வெயிலேயே கிடந்துச்சு. அப்புறம் நான் சாப்பாடு செய்யணும்ல, அப்புறம் விளக்கி வச்சா தான் வந்தாலும் சாப்பாடு செய்ய முடியும். அதனால விளக்கிட்டு அப்படி நான் பார்க்கவே இல்லை, விளக்கிட்டு இருந்துச்சு. எப்போவுமே செஞ்சு கொடுப்பா. அப்படிங்க ஒவ்வொரு வேலை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டா. அப்படி அதனால தான் இந்த இவ்வளோ சீக்கிரம் வலிச்சு முடிச்சில்லைன்னா ஒரு நாளே ஆயிரும்ல எனக்கு. ஆமாம், இந்த வீடு வலிக்கிற அன்னைக்கு அப்புறம் ஒருத்தரே செய்யறனா ரொம்ப வெகு நேரம் சாணி போட்டு முதல் கரை கட்டி மடி சாணி போட்டு நல்லா வலிச்சுட்டு. அது மிஷினும் இருக்காடாப்போ, நம்மளே துணி துவைச்சி அலாசி ரொம்ப லேட்டாகு. ஏதோ அது இருந்தனாடி பரவாயில்ல, சீக்கிரமாக வேலை முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கியோட வேலையெல்லாம் இதுதான். ஆமாம், நான் மழையும் நனைஞ்சிட்டே வந்துட்டேன். ஆமாம், சடன் மழை வர மாதிரி வந்துச்சு. நான் எல்லாம் எடுத்து அவசர அவசரமாக இங்கே ஓட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தா மழை டக்குன்னு நின்று போச்சுங்கிற. டெய்லியும் இப்படியே தான், டெய்லியும் நனைஞ்சி. இதை விட என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு இப்படின்னு போனோன்னே வரும், மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறது, அப்புறம் சட்டையே நின்று மறுபடியும் பிடிச்சிட்டு போகிறது, மறுபடியும் வரும், மறுபடியும் கொண்டு வந்து கட்டினா நின்று போயிரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆடு குட்டியில் மழை வந்துச்சுன்னா மேயறக்கே விடுறதில்ல மழை. இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கு. நானெல்லாம் ஒவ்வொரு டைம் வேண்டாம் இப்படியே கட்டியே போட்டுரு அப்படின்ட்டுருவேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணு இந்த மழை. நான் அப்பவும் கட்டி போடுறதுக்கு மனசு வராது, வெறு வயிற்றோட கிடக்குதுங்களோ. கொசு மழையில் நனைஞ்சிட்டே வாச்சு நின்றுட்டு எப்படியோ அதையும் இதையும் பண்ணிட்டு கொஞ்சமாச்சு சாப்பிட்றவனுங்க ஆடு ஏதோ ஒரு புல், அப்போ தான் நல்லா இருக்கு நிம்மதியாக. மழை துளிவார் எப்படி இருக்குது அந்த தார் மேலே. ஆமாம், கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்துட்டியா? நம்ம மரத்தில் எதுவுமே நல்ல தலையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உயரமாக இருக்குதா. இருந்து பறிச்சிட்டு வந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை எங்கள் ஸ்கூலில் 2 மரம் இருக்குது. 2லையுமே சூப்பராக தலை பிடிச்சி கிடக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பொறிச்சிக்கிறேங்க டீச்சர்பாங்க, பொறிச்சிப்பாங்க. எவ்வளோ தலை என்ன பண்ணுறது, நல்லா செங்காம் தலையை மனம் பயங்கரமாக இருக்குதுங்க. அதுதான் நானே பொறிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம செடியிலையும் இருக்குதுங்க மணக்கான, மேலெல்லாம் உயரமாக போயிடுச்சுங்க, கீழெல்லாம் நல்ல தலையே இல்லை. அதனால இங்கே பறிச்சு தலையில் பூரா மேலே வெள்ளை வெள்ளையே பொரியாமல் இருந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஒட்டி இருக்குதுங்க. பூச்சி தலை எப்படி போட்டு தாளிச்சு சாப்பிட்றது பார்த்து தான் பொறிக்க வேண்டியது இருக்குது. இதாக இருந்தால் டப்புன்னு உருவி போட்டுக்கலான்ட்டு பறிச்சிட்டு வந்துட்டியா? அது எப்போ பறிச்சிட்டு வந்து இன்னைக்கு என்னமோ நீ ஆமாச்சு அந்த கருவேப்பம் செடிக்கிட்டு போய் நின்றுட்டு போன் ஒரு டீச்சர் பண்ணிருந்துச்சா. அப்புறம் பேசிட்டு வோடாஃபோன் சிம் டவரே கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்கக்கா, ஏர்டெல் சிம்மு ஆஃபீஸில் வேணுமான்னு கேட்குறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னா. நல்லதாக போச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் அப்படியே செவனு கொழுந்தா கிடக்குதப்பா, பட்டாயாக கிடக்குது இந்த மழைக்கு இந்த ஸ்கூலில். இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை வர மாதிரி வந்து இப்படி ஏமாத்திடுச்சு. இங்கே வரும் பாதி நனைஞ்சு பாதி நனையாம. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இந்த வாழைத்தார சொல்லலான்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் இன்றைக்கியோட வேலைகள் இதுதான், பார்த்துக்கோங்க. குட்டிங்க இது ரொம்ப, அதனால சாயிலேயே என்னமோ தப்பிச்சிருச்சுங்க.